வணக்கம். நான் உங்க ரஜிந்தர். இங்க பாருங்க, இவர் யாரும் பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளூ சட்டை மாறன் ஊழலை நேரடியாக செய்யாவிட்டாலும் அதை வேடிக்கை பார்த்து அமைதியாக இருப்பதும் ஊழல்தான். இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறையாவது எனது ரசிகர்கள் பிளாக்கில் டிக்கெட் வாங்கவோ விற்கவோ கூடாது என சொன்னது உண்டா? ஜனநாயகம் வரும்போது இதை சொல்ல தைரியம் உண்டா என ப்ளூ சட்டை மாறன் கேட்கிறாரு. ஒரு வீடியோ போட்டுருந்தாரு. ஆமாங்க, நான் ஒத்துக்கிறேன். இவர் ஊழலே செய்யாட்டியும் ஊழல் செய்யறவங்கள, அதாவது பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்கள தடுக்கிறது உண்டா அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டு ஆட்டோல எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டு ஆட்டோல ஒரு 100 ஆட்டோ எடுத்துக்கோங்க. எத்தனை ஆட்டோல மீட்டர் போடுறாங்க அதை கேட்டோம்னா அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, போக்குவரத்து துறை, காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை. அதை வச்சு உங்க நாடக தலைவர் என்ன புடுங்கினாரு? ஒண்ணு புடுங்கல, 2 லட்சம் கோடி அடிச்சாரு அவர் ஒரு ஆள் மட்டுமே. வார்டு கவுன்சில் 70 கோடி, அமைச்சர் 1000 கோடி. திருப்பி திருப்பி ஈடியா டைரக்டா உள்ள திறந்து வீட்டில் நாயங்க அந்த மாதிரி நுழைய முடியாது. ஈடியால நீங்க வழக்கு பதிவு செய்யணும். யாரு? மாநில ஆட்சி. என்ன துப்பு கிடையாதுங்களா? நீங்க இருக்கிற வரைக்கும் அப்கண்டான இடத்துக்கு போயிருந்தா விஜயமலை மாதிரி ஓடி போறது பிளான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சகாப்தம் முடிஞ்சு போச்சு. என்ன விஜயமலையாச்சும் ஓடி போறாரு தவிர அவங்க சொத்தெல்லாம் இருந்துச்சு. அதனாலதான் மனசு நிம்மதியா இருந்துச்சு. யாருக்கு? கடன் கொடுத்த பேங்குகளுக்கு. என்ன அது மாதிரி இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது தான் பொதுமக்கள். தமிழ்நாடை தூக்கிட்டு வெறும் அரசு போக்குவரத்து துறையா மாத்தின நம்ம நாடகோஷியோட தலைவர் எந்த துறைக்கு அமைச்சர்னா, பிரதிநிதினா, அரசுக்கு சிஎம்மா, எந்த அரசுவே தெரியாது, அவரை வச்சுதான் அரசு. தமிழ்நாடு அரசு பேருந்த அரசு பேருந்து மாற்ற எவன் உரிமை கொடுத்தவனுக்கு? துப்புனா துப்புனா எச்சி கூட வேஸ்ட் ஆயிருந்தது காரணத்துக்காக துப்பாம இருக்க. ரொம்ப யோசனை பண்ணாத. உனக்கு வேணும் உட்கார வைக்கல, வேண்டாம் ஒழுங்கு போ, நாசமா போகிற மாற்று கட்சி இல்லாம உட்கார வச்சோம். ஓட்டு போடல பொதுமக்களும் சரி, இன்னும் சரி. தற்குறிதான். தற்குறினா படிக்காத, எழுத தெரியாது, அது அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஏன் அர்த்தம் சொல்ல கேட்டுக்கோ. தற்குறினா இப்ப நான் தற்குறின்னு வச்சுக்கோ, நான் சொல்றது எனக்கு புரியும், எழுத்தாப்புல இருக்கிறது தெரியாது, புரியாம இருக்கிறதா தற்குறி. ஆனா நீங்க தற்குறியோட மோசமான கிறுக்கு போயிருக்கடா. என்ன புரியுதா? என்ன எக்காரணம் கொண்டும் 2026 சகாப்தம் முடிஞ்சு சிறுபான்மை ஓட்டு வேண்டுறதுக்காக திருப்பரங்குன்ற மலை மேல தீபத்தை ஏற்றுள்ள எந்த இடத்துக்காக, யாருக்காக நாடகம் முடியும் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நாடகம்னு. எக்காரணம் கொண்டு சிறுபான்மை ஒரு ஓட்டு உனக்கு இல்ல. தற்குறியோட மோசமா கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டால் பல இடத்துல ஓட்டுகள் வரும். பல தொகுதியில டெபாசிட் இழப்பாங்க. எழுதி வச்சுக்கோ. யாரு வர்றாங்க யாரு வர்றாங்கன்னு வரலன்னு பேசல, எழுதி வச்சுக்கோ. 234 200 தொகுதிக்கு மேல டெபாசிட் இழக்கப்படும். என்ன 2016 எலெக்ஷன்ல வாசல் விட்டானுங்கல்ல, ஒருத்தம் கூட ஜெயிக்காம பல மந்திரிகள் ஓடி போனாங்கல்ல, இருக்கிற இடம் தெரியாம. இந்த வாட்டி 234 தொகுதியில 200 தொகுதிகள் ஜெயிக்கலாம்ல, டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. என்ன போதும், மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க. ஒரு மாற்று கட்சிகள் ஒருத்தர் வந்தாரு. யாரு? நம்ம விஜயராஜ். நானும் போட்டேன் வந்த உடனே மாற்று கட்சியில் வந்துருச்சுன்னு. ஆனா எப்ப ஐடிவிங்க ஆச்சு, பொய்வர்ணிகளை பரப்பி அவரை மனசு உளைச்சலாக்கி சாகரிச்சது நீங்க தான். ஃபர்ஸ்ட் குற்றவாளிகள் உங்க குடும்பம் தான். கொலை குற்றவாளிகள் பதிவு செஞ்சு உங்களை போய் உள்ள கரையணும். வெக்க இருக்கணும். வெளியே பேசுறீங்களா? 2ஆம் கிளாஸ் கணக்கு தெரியாதவெல்லாம் நாடக விஷய தலைவர் உங்க கையில இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து வச்சிருக்கோம். என்ன சொல்லுண்டா? 2 கோடியா வருஷத்துக்கு செலவு, 5 வருஷத்துக்கு 20 கோடியா. ஒரு பாமரனும் தெரியும், படிக்காதவனும் தெரியும், 2ஆம் கிளாஸ் பையனும் தெரியும். 2 கோடியா வருஷத்துக்கு 2 × 5 போட்டா 20 தான். லட்சம் 20 லட்சத்துக்கும் 20 கோடிக்கும் 2 கோடிக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நாங்க 2 கோடி வருஷத்துக்கு. என்ன 2 × 5 5 வருஷத்துக்கு போட துப்பு இல்லாதவன் தான் நம்ம அரசு. நம்ம அரசுக்கு உயர்ந்த பிரதிநிதியா உட்கார வச்சிருக்கோம். நம்ம நாடக தலைவர். அது ஏன் உட்கார வச்சிருக்கோம்னா, நாடக தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. இப்பதான் 2026 சகாப்தம் முடிஞ்சு எழுதிச்சுக்கோ. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.